வணக்கம். திருநெல்வேலி மக்கள் அனைவருக்கும் எங்களுக்கு சின்னடப்பு கிராம மக்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அங்கேருந்து வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக அவங்களுக்கு வணக்கம். நாங்கள் கிட்டத்தட்ட போன 13வது மாதத்துலேருந்து இப்பயும் 25 நாளாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் சரியான நியாயம் எங்களுக்கு கிடைக்கல. கவர்மெண்ட் நினச்சா ஒரே ஒரு கையெழுத்து தான் இந்த மக்களை வந்து மாற்றடை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லலாம். எங்கள் சமுதாயம் தலித்துப்பட்ட சமுதாயம் நினச்சி தேவேந்திரகுல மக்களை ஒட்டுமொத்தமாக அழிக்கணுன்றதுக்காக இன்ன வரையும் இந்த கவர்மெண்ட் அரசு வந்து எங்களுக்கு சரியான கோரிக்கையை நிறைவேறவே ஒரு வார்த்தை கூட இன்னும் வரையும் சொல்லலை. இந்த ஒரு 6 தீர்மானம் நாங்கள் போட்டிருக்கோம். இந்த 6 தீர்மானங்கள் நிறைவேறந்தட்டியும் தென் மாவட்டத்தில் இருக்கவங்க திருநெல்வேலி அத்தனை தேவேந்திரகுல மக்கள் அனைவரும் எங்களுக்கு ஆதரவு தரும்படி அனைவரையும் நான் விரும்பி கேட்டுக்கிறேன். அம்மா, இந்த போராட்டத்தோட வாயில உங்களுடைய கோரிக்கை என்னம்மா? எங்களோட கோரிக்கை வந்து 6 கோரிக்கை நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கோம். குழுக்கள் அமைச்சு கோரிக்கை வந்து எங்களுக்கு மறு குடியிருப்பு 1, 2 எங்களுக்கான சமுதாய கூடம் 1 வேணும். கோயில் எங்களுடைய எடுக்கப்பட்ட கோயில் அனைத்தும் எங்களுக்கு கோயில் வேணும். 2வது கோரிக்கை பள்ளிக்கூடம் வேணும். பிள்ளை படிக்கிறதுக்கான பள்ளிக்கூடம், மயானம் வேணும், மயான கரை வேணும். இந்த 6 கோரிக்கையும் எனக்கு சரியான முறையில் இந்த கவர்மெண்ட் அரசு எங்களுக்கு வழங்கணும் வேண்டி நாங்கள் தாழ்மையோட கேட்டுக்கிறோம். உங்கள் பேருமா? என் பேர் சித்ரா. சின்னடப்பு கிராம மக்கள் அனைவர் சார்பாக நான் அனைவரையும் தேவேந்திரகுலர் மக்கள் அனைவரையும் நான் வேண்டி விரும்பி அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம சின்ன உடைப்பு கிராம மக்கள் போராட்டத்திற்காக உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் வந்து எப்படிமா ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? பக்கத்தில் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சங்கர கோயிலேருந்து வர்றாங்க, சாத்தூர்லேருந்து வர்றாங்க, விருதுநகர்லேருந்து வர்றாங்க, சூளப்புறம், உத்தப்புறம், காரியாப்பட்டி, ராஜபாளையம், சங்கரன் கோயில், சாத்தூர், விருதுநகர், கோயில்பட்டி, அவனியாபுரம், பருவம்பட்டி, வளையாங்குளம், அனுப்பாரடி, சிந்தாமணி அத்தனை தேவேந்திரோட மக்கள் அனைவரும் எங்களுக்கு ஆதரவு தரணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நாளைக்கு வரேன்னு இருக்காங்க. உங்களுடைய கோரிக்கைக்கு அரசு செவி சாய்க்குதாம்மா? இது வரைக்கும் ஒரு செவி சாய்க்கல. அவங்க நினைச்சா ஒரு கையெழுத்து, ஒரு பேனாவுடைய கையெழுத்து மட்டும்தான். அந்த கையெழுத்து இன்னும் அந்த அரசு அதிகாரிகள் எதுவுமே எங்களுக்கு சரியான கோரிக்கையை கொடுக்கல. அந்த கோரிக்கையை சரியான கோரிக்கையை வரந்துட்டு தொடர் போராட்டம் அமைதியான முறையில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. வன்முறைக்காக நாங்கள் பண்ணல. கவர்மெண்ட் என்ன நினைச்சிச்சு, நம்ம சின்னோடப்புல இருக்க இந்த 300 தேவேந்திரனை அழிச்சிட்டா தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தேவேந்திரனை அழிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கு. அதனால ஒட்டுமொத்த தேவேந்திரனை எங்களை சேர்ந்தவங்க, எங்கள் அண்ணன் தம்பி அத்தனை பேர் எங்களுக்கு வந்து கை பிடிப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நாங்கள் 15-20 நாளாக இந்த போராட்டத்தில் இருக்கோம். ஒரு வேலை வெட்டிக்கு எதுக்குமே போல ரொம்ப கஷ்டம். 300 தெய்வேந்திரங்களை மட்டும்தான் அந்த அரசு அதிகாரிகள் அளிக்க முடியும். எங்க இருக்க தெய்வேந்திரர்கள் அத்தனை தெய்வேந்திர குல வேளாளர்கள் அனைவரும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். போன் மூலியமா சொல்லியிருக்காங்க. வர முடியாத சூழ்நிலை இருக்கவங்களும் போன் மூலியமா சொல்றாங்க. வரக்கூடிய சூழ்நிலை நாளைக்கு கண்டிப்பா எல்லாரும் வர்றேன்னு இருக்காங்க. கண்டிப்பா ஆதரவு கொடுப்பாங்க. இந்த ஒரு சின்னடப்பு கிராமத்தை மட்டும் அவங்களால அழிக்க முடியாது. தெய்வேந்திர குல மக்கள் அனைவரும் ஒத்துமையா இருப்பாங்க. உலகமே எங்களுக்கு கை கொடுப்பாங்க, நம்பிக்கையோட இருக்காங்க. உங்களோட நம்பிக்கை வீண் போகாது. அரசும் தேவேந்திரகுல மக்களும் என்றைக்கும் உங்கள் கூட இருப்பாங்க, நம்ம நம்புவோம். இவ்வளோ வலுவாக மக்கள் போராட்டம் நடக்குது. அப்படி இருந்து உங்களை ஏன் இந்த இடத்துல இருந்து அகற்றணும்னு நினைக்காங்கம்மா? செப்டம்பர் 11 வந்து நாங்கள் வந்து இங்கே ஒரு திருவிழாவாக நடத்துகிறோம். எங்கே இருக்க தேவேந்திர மக்கள் அனைவரும் இங்கே வராங்க. இது சின்ன பரமக்குடியாக நாங்கள் இந்த ஊரை நாங்கள் நினச்சிருக்கோம். அந்த சிலை இருக்கிறதுனாலவே இந்த கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு இதை ஒட்டுமொக்க இந்த தெய்வேந்திர அந்த மக்களை மட்டும் இந்த இடம் இப்போ மட்டும் நாங்கள் கொடுக்கல, 4 தலைமுறையாக கொடுத்துருக்கோம். ஓ, தியாகி இமானுவேல் குருபதியை நீங்கள் இங்கே கொடுத்துட்டு இருக்கீங்க. தியாகி இமானுவேல் சேகரன் வந்து 4 தலைமுறை அந்த சின்னடப்பு மக்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இடத்த. ஆனால் இந்த சிலை இருக்கிறதுனால ஒட்டு மொத்தத்தையே அழிக்கணுன்ற ஒரு எண்ணம் தான் இந்த கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த 11ஆம் தேதி செப்டம்பர் 11 நீங்கள் குரு பூஜை கொடுத்ததுனால செப்டம்பர் 18 உங்களுக்கு இடைஞ்சல் வந்துட்டதா சொல்றீங்க. ஓ, முளைப்பாரி போடுவோம், மாவிளக்கு எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறது, அத்தனை திருவிழாவாக நாங்கள் நடத்துவோம். அது எங்கள் குலதெய்வமாக நாங்கள் அங்கே பார்க்குறோம். அதை அழிக்கணுன்ற ஒன்று தான் அந்த அரசாங்கத்தோட நோக்கம். அப்ப இது ஒரு அரசியல் நடத்தப்பட்ட சதி. இது அரசியல் வந்து திட்டவட்டமா நடக்கப்பட்ட சதி. இந்த சின்னடப்பு கிராம மக்களுக்கு சொல்லுவாங்க ஸ்டாலின் வர போறாரு, விடியல் தர போறாருன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்களுக்கு இந்த சின்னடப்பு மக்களுக்கு வந்து இந்த 300 தேவேந்திரனுக்கு விடியல் வரல, இருட்டடையத்தை வச்சுக்கிட்டு இருக்காரு இந்த ஸ்டாலின். இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. எங்களை என்ன ஏன்னு அவங்க அவரே வரலாட்டியா நாங்க போய் உதயநிதி ஸ்டாலினை பார்த்தோம், அவரே வரல. அவர் அனுபவப்பட்டவங்க 4 நாள் வந்து எங்க பெருங்குடிக்கு நூலகம் திறக்க முந்தா நாள் ஸ்டாலின் மயம் வந்திருக்காரு, உதயநிதி வந்திருக்காங்க. ஆனா அவருடைய அதுக்கு முன்னாடி 18ஆம் தேதி நாங்க கோரிக்கை அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் கொடுத்தோம்.
ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தாரே. நாங்கள் போய் மாலை 6 மணிக்கு போய் கொடுத்தோம். அந்த கோரிக்கையை கூட அவர் கொண்டு போகல. அமைச்சர் மூர்த்திகிட்ட கொடுத்துட்டு போயிட்டு. ஆனால் இது வரைக்கும் அந்த அமைச்சர் அந்த கோரிக்கை என்னாச்சு கூட அந்த உதயநிதி ஸ்டாலின் கேட்கல. ஆனால் இத்தனை மக்கள் நாங்கள் தெய்வேந்திர மக்கள் அனைவரும் இதுக்கு முன்னாடி கலைஞர் கட்சியத்தை நாங்கள் நினைச்சோம். ஆனால் இனிமேல் வர எதிர்காலத்தில் சின்னடப்பு சமுதாயம் அத்தனையும் தெய்வேந்திர உலர் மக்கள் அனைவரும் எங்கள் சின்னடப்பு கிராமம் எங்கே இருக்க மக்கள் இந்த திமுக ஆட்சி சத்தியமாக கண்டிப்பான முறையில் புறக்கணிக்கப்படும். இன்னும் ஓட்டு வருவேன் அதுக்காக புறக்கணிக்கும். கண்டிப்பாக விரைவில் அரசு உங்களுடைய கோரிக்கையை ஏற்போம் நம்ம நம்புவோமா? உங்கள் போராட்டம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். வணக்கம்மா, உங்கள் பேர்? என் பேர் ஜெயசெல்வி. உங்களுக்கு சின்ன உடைப்பு தானா? சின்னோடப்பு தான். சொல்லுங்கம்மா, உங்களோட கோரிக்கை என்னம்மா? நாங்கள் அரசுகிட்ட ஒரு 6 கோரிக்கைகள் வச்சுருக்கோம். அது எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கறதையும் இந்த போராட்டம் நான் தொடரும். அவங்க 6 கோரிக்கை என்னெல்லாம்னு சொல்ல முடியுமா? நீடியமிட்டு மயானம் கோயில் குல தெய்வத்தையே பறிஞ்சிட்டாங்க. இதுல மயானம் வேற, மயானத்தையும் பறிஞ்சிட்டாங்க. எங்க அத்தை நேற்று முதல்ல இறந்து போயிட்டாங்க. இன்னும் பெரியாஸ்பத்திரியில் கிடக்காங்க. அவங்கள கூட்டிட்டு போய் எங்க அடக்கம் பண்றேன்னு தெரியாம நாங்க முடிச்சுக்கிட்டு இருக்கோம். இவங்க ஏர்போர்ட்டை எங்களுக்கு மயானமா கொடுங்கன்னு சொன்னா கொடுத்துருவாங்களா? நாங்க எங்க மயானத்தை அவங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு விரிவாக்கத்தை கொடுத்துருவோம். அந்த மயானத்தை எங்களுக்கு கொடுங்க, ஏர்போர்ட்டை எங்களுக்கு மயானம் அமைச்சு கொடுங்கன்னு சொன்னா கொடுப்பாங்களா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையா 300 ஏக்கருக்கு மேலே கிடக்கு. ஆனால் கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் கேப் விட்டு வளைஞ்சு நெளிஞ்சு பிளேனு நேரதே போகும். இவங்க மட்டும் நாங்கள் தேவேந்திரன் குடியிருக்கிற மட்டும் அவங்களுக்கு வேணுமா? இப்போ உங்களை வேற எங்க குடியமர்த்ததா சொல்றாங்க? அப்படி சொல்லித்தான் ஆரம்பத்துல எங்களை ஏமாத்துறவங்க. உங்களுக்கு சொல்லிதான் ஏமாத்துறாங்க. இந்த இடம் அலாட் பண்றோம் இங்க தரோம் சொல்லுங்க. கொடுக்குற மனசு இல்ல. நேற்று முதல்ல வீடியோ வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மீன் இடம் ஆமா காட்டுறான், இடத்த காட்டுறோம், நீங்க போற இடத்த கைவிடுங்கன்னு சொல்றாங்களே தவிர இந்த இடம் தான்ப்பா உங்களுக்கு அப்படின்னு இதுவரையும் நாங்கள் சொல்லவே இல்லை. எப்படி நாங்க மறுபடியும் போராட்டம் கைவிட முடியும்? ஒரு இடம் அவங்கள போனது ரோட்லயே வதைக்கிறது, அது கூட அனுமதி இல்ல, நிக்கிறது கூட அனுமதி இல்ல. ஆளுங்கட்சி எதிர்கட்சி இப்படி கட்சிகள் சார்பா வந்தாங்களா? சார்பா ராஜன் செல்லப்பா வந்தாரு, ஒரு ஆதரவு தான் தெரிவிச்சுட்டு போனாரே தவிர மறுபடியும் உங்களுக்கு இங்க ஏதாவது பண்றப்பா சட்டசபையில பேசுறோம் வைக்கிறோம் அப்படிலாம் எதுவுமே என்கிட்ட சொல்லல. சட்டசபையில கூடிச்சு 2 நாள் கூட்டத்துல எங்க சின்னோடப்ப பத்தி எதுவுமே பேசல. ஐட்டா பத்தி கூட பேசிடுறாங்க, சின்னோடப்ப பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னு தெரியுமா? தெய்வேந்திரன் இருக்கிறதுனால தெய்வேந்திரனுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கறதா பேச்சுவார்த்தை நடத்துறதான்னு சொல்லிட்டு தெய்வேந்திரனுக்கு இடமே கிடையாதுன்னு சொல்ற மாதிரி ஐட்டாப்பட்டி மக்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த கவர்மெண்ட். இந்த சின்னோடப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தேவேந்திரன் இருக்கு உண்மையில நானும் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன் அந்த தேவேந்திரன் குளத்துல பிறந்தவங்க ரொம்ப வருத்தமா இருக்கு. பக்கத்துல இந்த கோனார் வீட்டுல இருக்காங்க, அவங்கள எவ்வளவு மரியாதையா எப்படி இருக்காங்க தெரியுமா? ஒரு ஒட்டுமொத்த ஒரு சொந்த மொத்தம் எல்லாரும் இருக்காங்க. ஏன் இந்த இங்க தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை தேவேந்திரன் எங்களுக்கு வந்து கை கொடுக்க கூடாதா? பூரா எங்க அண்ணன் தம்பி அத்தனை பேரும் தான் இருக்கீங்க, ஒரு கை கொடுக்க கூடாதா? நாங்க இன்னைக்கு 17 காலையில 6 மணிக்கு எதிர்பார்த்தோம். தேவேந்திரன் பூரா எங்க அண்ணன் பூரா தம்பியை பூரா வருவாங்க அப்படின்ற ஒரு உறவு முறை பூரா வரும்னு நினைச்சு எதிர்பார்த்தோம். மணி 3 மணி அப்போது இன்னும் ஆளு வரல. ரொம்ப மன வருத்தமா இருக்கு. வந்து சொந்த பந்தம்லாம் கை கொடுப்பாங்கன்னு நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இது எதுக்கு என்னன்னு தெரியல. தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறோம், எங்களுக்கு வந்து கை கொடுங்க, கை கொடுத்து எங்களுக்கு இதுல இருந்து மீட்டு எடுத்து எங்களை கொடுங்க. நாங்களாம் ஒரு 3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கேன், சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அன்னைக்கெல்லாம் சாதனை முடிவில் தான் நானும் உண்மையிலே மேலே ஏறினேன். வீடு வாசல் இல்லை, கொசுக்குள்ள இங்கே உண்மையிலே மாடு கண்டு அம்முட்டை வச்சு நான் விவசாயம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தைக்கவோ எங்கேயும் எந்த வேலையும் எனக்கு தெரியாது. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறோம்? 1000 வண்டி இப்போ 1000-2000 போலீஸ்லாம் வந்து நிற்கிறாங்க. உண்மையில பயந்து தான் அழுதுகிட்டு எப்படினாலும் செத்துருவோம், உயிரை விட்டுருவோம், நம்ம முன்னாடி நம்ம பிள்ளைய கஷ்டப்படுறத பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி தான் நானே தனித்தங்களே ஏறினேன். அந்த அளவுக்கு வந்து விடுங்கப்பா, நம்மளுக்கு 6 நாள் அவகாசம் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு மீள்குடி அமைச்சு கொடுத்துருவாங்க, இறங்குங்கப்பான்னு சொல்லி நம்ம தலைவர்களும் வந்து சொன்னதுனால தான் நான் இறங்குறேன். நீங்கள் ஏறினது இந்த தண்ணி டேங்க் இல்லையா? இதில் வந்து நீங்கள் கையில் மண்ணெண்ணெய் கேனெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஏறுறீங்க, மேலே இருந்து அடித்து இறக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் மண்ணெண்ணெய் ஊற்றி கூட மேலே செத்துருவோம் நினச்சி மண்ணெண்ணெய் கேன் எடுத்துகிட்டு போனோம். ஆனாலும் இதுவரை உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமான பதில் எதுவும் வரல? எதுவுமே வரல. ஆனா ஏமாத்துற மாதிரி அன்னைக்கு ஏமாத்துற மாதிரியே இன்னைக்கு ஏமாத்திட்டே இருக்காங்க. இந்த பக்கம் இடம் கொடுக்குறாங்க, ஆனா ஏமாற்ற வேலையா இருக்காங்க. வரவங்க வந்து பார்த்துட்டு அவங்க நாடு போய்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எந்த ஒரு ஆதரவு யாருமே தெரிவிக்கல. தேவேந்திர குல மக்களுக்கு யாருமே ஆதரவு தெரிவிக்கல. அவர் சீமான் வந்தாரு, அவரு கூட பாப்பான் சொல்றான் அப்படின்னு அதுக்கு மேல அவங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. அதை பற்றி அதுக்கு நினைச்சு கூட பார்க்கல. ஒரு தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தேவேந்தர்களும் எனக்கு வந்து ஆதரவு, இந்த சின்னோடப்பு மக்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோம். எங்கள் ஆதரவு உங்களை நம்பித்தான் நாங்கள் இருக்கோம். கவர்மெண்ட்டை எதிர்க்கிறோம்டா, எதிர்த்து போராடுறோம்டா, உங்களை நம்பித்தான் நாங்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். அதனால் அனைத்து தெய்வேந்திர குல சொந்தங்கள் அனைவரும் சின்னோடப்பை நோக்கி வருமாறு தாழ்மையான கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும்
பார்க்கலாம். எல்லாரும் வந்து சேருங்கப்பா. நன்றிப்பா. வந்துருங்கப்பா. உங்களை நம்பி இருக்கோம்ப்பா. அவ்வளோதான்ப்பா எங்களால் செய்யும். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்துட்டே ஆகணும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுங்கப்பா. கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற வாழ்த்துக்கள். சரி. தண்ணி எத்தனையோ குடிச்சு சொன்னேன் நடந்து வராதுன்னு சொல்லிட்டேன். முதல்லையா இன்னும் ஆம்பளை நிறையா இருக்கு. ஒன்றை கொண்டு வந்து என்ன செய்ய இன்னொன்று 6 முட்டை சேர்த்து அந்த எறும்பு வச்சு எடுமா. அந்த எறும்பு எடுமா. வெறும் எலும்புமா இருக்கு. முடிவே அனுப்பிவிடுமா.